இன்றைக்கி நம்ம ரிலேஷன் ஒருத்தவங்க காட்டில் மரவள்ளி கிழங்கு பிடுங்கிறதுக்கு கருமந்தர சைட்லேருந்து நிறையா வந்திருந்தாங்க. காலையில் 6 மணிக்குள்ளேயே வந்துட்டாங்க. அவங்க என்ன இடத்துல எழுந்திரிச்சு எப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்கன்னு சொல்லி தெரியலைங்க. நேரத்துலேயே வந்துட்டாங்க. குச்சி பிடுங்கிறதுக்கு எப்பயுமே காலையில் நேரத்துலேயே வந்துடுவாங்க. அதுதான் மதியத்துக்குள்ளே லோடு கட்டிட்டு போக முடியும். அதனால் வந்து காலையில் நேரத்துலேயே வந்துட்டாங்க. மரவள்ளி கிழங்கு நிறையா ரகம் இருக்குங்க. குங்கும ரோஸு, பர்மா, தாய்லாந்து, முள்வாடி அந்த மாதிரி நிறைய ரகம் இருக்குது. N43ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து N43 நிறைய இப்போ வச்சிருக்காங்க. நம்ம ஊர் சைடில் அதிகமாக இது குச்சி கிழங்கு தாங்க சொல்லுவாங்க. இது 10 மாதத்து வெள்ளாமல் இல்லைனா 1 வருஷம் கூட வச்சிருக்கலாம். பாயிண்ட் அதிகமாகவும் வரும். எடையும் கூடுதலா வருதுங்களா. 1 வருஷம் கூட வச்சிருப்பாங்க. இன்னைக்கான ரேட் 400 ரூபா தாங்க போகுது. 1 வருஷமா வச்சிருந்து 400 ரூபா தான் போகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு விவசாயிகளோட நிலைமை போயிட்டு இருக்குது. கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, திப்பின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. திப்பி வந்து இந்த மரவள்ளி கிழங்குல தாங்க வருது. அதாவது கிழங்கு அரைக்கிறப்ப பால் தனியாவும், அதாவது சக்கை தனியாவும் வரும். அந்த சக்கை தான் நம்மளுக்கு திப்பியா வருது. நம்ம வந்து மாட்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பால் வந்து பவுடரா வந்து அது மாவாவும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஜவ்வரிசியா அதை உருட்டி அந்த வறுத்து எடுப்பாங்க இல்லைங்களா. ஜவ்வரிசி வந்து இந்த மாவுல தான் அதிகம் வருது. காலேஜ் படிச்சுட்டு இருக்க தம்பிங்க நிறைய வந்திருந்தாங்க வேலைக்கு. ஏன் தம்பி வேலைக்கு வரீங்க, காலேஜ் போலீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அக்கா லீவ் டைமில் கண்டிப்பாக நாங்கள் வேலைக்கு வருவோம்க்கா. லீவ் டைம்லலாம் நாங்கள் யாருமே வீட்டில் இருந்ததே கிடையாது. எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுறதுனால நாங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அது கேட்டதுமே எனக்கு அந்த அளவுக்கு எமோஷனல் ஆயிருச்சு. இந்த அளவுக்கு இந்த வயசில் இவ்வளோ மெச்சூரிட்டியாக நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இவங்களுக்கெல்லாம் கலப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கோசரம் பெரியவங்களாம் இந்த டான்ஸ் ஆடிட்டு கலாய்ச்சிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஏதோ ஒன்று கலாய்ச்சிட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அத்திப்பட்ட லம்பட்ட என்னம்மா சிக்கதாடா வேலம்பட்ட ஓடுமா வரமாட்டேன் பிடிச்சி வச்சுனாக்கா